இந்த வீக்கெண்டுக்கு உங்க ஃபேமிலியோட என்ன படம் பார்க்கறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த 2 படங்களை பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபிலிம் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலைவர் தம்பி தலைமையில் இளவரசோடைய பொண்ணுக்கு அடுத்த நாள் காலையில கல்யாணமா இருக்கும். ஆனா எதிர்பாராத விதமா தம்பி ராமையோட அப்பாவும் இறந்து போயிடுவாரு. இப்போ முகூர்த்தம் 10:30 மணிக்கு, அதே 10:30 மணிக்கு தான் இவரும் பணத்தை தூக்கும்னு சொல்லுவாரு. சோ இந்த பிரச்சனையை பஞ்சாயத்து தலைவரான ஜீவா எப்படி தடுத்தாருன்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, மறக்காம பாருங்க, ஃபன்னா இருக்கும். பேபிகள் பிறந்து 3 நாளான ஒரு பெண் குழந்தை காணாம போது அந்த குழந்தைய கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுல நல்லாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டு பி ஹானஸ்ட், இந்த படத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அடுத்து என்னன்ற மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நிவின் பாதி இந்த படத்துல ஹீரோ கிடையாது, ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வருவாரு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவச இணைப்பா ஒரு படம் ஒண்ணு இருக்கு, ஆனா அதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நானும் சொல்றேன், சர்வமயா இந்த படம் ஹாட் ஸ்டார்ல இப்ப தமிழ் டப்லயே ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு சூப்பரான ஃபீல் குட் படத்தை பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எனக்கும் இதே மாதிரி ஒரு பேய் வேணும்னு கண்டிப்பா எதிர்பார்ப்பீங்க. இன்னொரு பர்சனல் சஜஷன், கார் டோரை திறக்கிறப்போ கண்ணாடியில பின்னாடி வண்டி வருதா இல்லையான்றதை மட்டும் பார்த்துட்டு தொடங்க. பேபிகள் மட்டும் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்காது. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு உங்க ஃபேமிலியோட இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க.